கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லிவிட்டு தேவன் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தேவனுடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள், வாசல் வழியாய் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, சூனியக்காரர், விபசாரக்காரர், கொலைபாதகர், ஆராதனைக்காரர், பொய்யை விரும்புகிறவர்கள், நாய்கள், இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. மணவாட்டி ஆகிய சபை எப்பொழுது தேவன் வருவார் என்று காத்திருக்கக்கூடிய காலமாயிருக்கிறது. உலகத்திலே அநேக வேதனைகள், சஞ்சலங்கள், சவால்கள். இயேசு கிறிஸ்து வந்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தம்மிடத்தில் சேர்த்து கொண்டால்தான் அவர்களுக்கு ஒரு விடுதலை. அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. மட்டுமல்ல, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். யார் வர வேண்டும்? தாகமாயிருக்கிறவன் வர வேண்டும். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். யார் வந்தாலும் அங்கே ஜீவ தண்ணீரை தேவன் இலவசமாய் தருவார். ஏனென்றால் அவருடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்பதற்கு அவருடைய ஜீவனையும் இரத்தத்தையும் கிரயமாய் கொடுத்துதான் நம்மை அவருடைய ராஜ்யத்திலே தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆகவே அவருடைய ராஜ்யத்திலே நாம் போகும் பொழுது அங்கே ஜீவ தண்ணீர் நமக்கு கிடைக்கும். அது இலவசமாய் கிடைக்கும். ஆனால் நமக்கு விருப்பம் வேண்டும், தாகம் வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 1ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தாகம் வேண்டும். தேவன் பேரிலே, பரிசுத்த ஆவியின் பேரில் நமக்கு தாகம் இருக்கும் பொழுது நாம் இலவசமாக பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்வார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். நம்முடைய ஆத்துமா மகிழ்ச்சியாக வேண்டுமென்றால் நாம் கர்த்தருக்கு செவி கொடுத்து அவரண்டை போகும் பொழுது நம்முடைய தாகத்தை தீர்ப்பார். ஜீவ தண்ணீரை இலவசமாய் நமக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நாம் அவரை சந்திக்க ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோம். அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன், நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு செவி கொடுத்து நலமானதை சாப்பிட எங்கள் ஆத்துமா புஷ்டியாக
உம்முடைய நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.